வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இருநிற பருமன் வெண்டை அதுதான் விதைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் சிகப்பு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது இருநிற பருமன் வெண்டை. நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு பஞ்சகாவியா தண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருநிற பருமன் வெண்டை போட்டு பார்த்திங்கன்னா 7 days ஆகுது. ஒரு 5-6 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 4 விதை நல்லா முளைச்சி வந்திருக்கு. இன்னும் இது வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இருநிற பருமன் வெண்டை போட்டு 20 நாள் ஆச்சு. அது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. இதுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மாடித்தோட்டத்தில் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். இருநிற பருமன் வெண்டை. இது பார்த்திங்கன்னா 45 நாள் ஆகுது. என்ன ஒரு அழகாக வந்திருக்காங்க. சிகப்பாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அந்த தண்டெல்லாம் அப்படியே சிகப்பாக இருக்குது. நிறைய மொட்டு விட்டுருக்காங்க. இன்னொன்று இது நான் பூ வந்த பிறகு காட்டுறேன். நான் இருநிற பருமன் வெண்டை 2 daysக்கு முன்னாடி தான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக பூத்துருக்கு இருநிற பருமன் வெண்டை. பாருங்க, உள்ள அப்படியே பூ இப்படி இருக்கு பாருங்க. அப்படியே டார்க் ரெட்டில் அப்படியே அழகாக இருக்கு. நிறைய முட்டை வச்சுருக்கு. இது காய் வந்த பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்கு. டபுள் கலர் இருக்குன்னு வைக்காங்க. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இருநிற பருமன் வெண்டை போட்டு பார்த்தீங்கன்னா 58 நாள் ஆகுது. இந்த பாருங்க கலர். வரும்போதே டபுள் கலராக வராங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நிறைய மொட்டு வந்துருக்கு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம இருநிற பருமன் வெண்டை போகிறது. நல்லா வந்திருக்கு. ஒரு 3 செடி வந்திருக்கு. ஒரு 4-5 விதை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு இதுன்னா, இலைங்கெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. பெருசாக வந்திருக்கு இலைங்கெல்லாம். இதுதான் நான் வெண்டை போட்டிருக்கேன். நம்ம குட்டி குட்டியாக வரும் இலை. ஆனால் பெருசு பெருசாக இருக்குது. மொட்டு நிறைய வைக்கு. பூலாம் வந்திருக்கு. நான் இது பறிக்கும் போது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருநிற பருமன் வெண்டை போட்டு பார்த்திங்கன்னா 60 நாள் ஆகுது. இப்போ நம்ம ஒன்று நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு. 2-3 இருக்குது. இதில் ஒன்று பெருசாக இருக்குது. இதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் முதல்ல அறுவடை. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இருநிற பருமன் வெண்டை டபுள் கலரில் இருக்கா? இன்னும் 2 இருக்குது. பட் ஆனால் ஒரு கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு காய் எடுத்துட்டோன்னா மொத்தாக இருக்குது. நல்லா பெருசாக மொத்த தடிமனாக இருக்குது. ஆனால் இலசாக தான் இருக்குது. நான் இன்னும் பறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருநிற பருமன் போட்டு பார்த்தீங்கன்னா 62 நாள் ஆகுது. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று பறித்தேன். இன்னொன்று வந்துட்டுருக்கு. இதை பறிச்சிக்கலாம். இது நம்ம 2வது காய். இது 2வது காய். இது நம்மளுக்கு கூட நிறைய பிஞ்செல்லாம் இருக்குது. நான் இது உங்களுக்கு நட்டர்லேருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சிவப்பு இருநிற பருமன் வெண்டை பார்த்திங்கன்னா பறிச்சிட்ருக்கோம். நான் ஒரு விதைக்காக விட்டேன். பட் இது இவ்வளோ பெரிய சைஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நான் பறித்து சமைச்சிருக்கேன். நல்லாயிருக்கு. பட் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பெருசு. இவ்வளோ சைஸ் இவ்வளோ பெருசு இருக்குன்னு எனக்கு தெரியல.